ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. வக்ரதுண்ட மகாக்காய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. உலகமெங்கும் இருக்கும் நமது ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது மார்ச் மாத ராசி பலன். இந்த ராசி பலன் அப்படின்னாலே இந்த மார்ச் மாதம் முச்சூடும் என்ன கிரகங்கள் எப்படிப்பட்ட சூழலில் இருக்குது, நமக்கு எப்படி ஃபேவரபிளாக இருக்குது இல்லை அன்ஃபேவரபிளாக இருக்கா அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது ஆசீர்வாதங்கள், நன்றிகள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க. அதேமாரி இந்த ப்ரோக்ராமை ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுமாரி ஜாதகம் பார்க்கணுன்னு வரவங்க, அதாவது அவங்கவுங்க சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னாக்க வாட்ஸ்அப்பில் வாங்க. அந்த வகையில் இந்த மார்ச் மாத ராசி பலன் அப்படின்னாலே இந்த மாதம் ஒரு 2 கிரகங்கள் பெயர்ச்சி இருக்கு. சாதாரணமாகவே சூரிய பகவான் கண்டிப்பாக ஒரு 15 நாள் தான் இதில் இருப்பார். அப்புறம் மிட்டில் அப்படியே அடுத்த ராசிக்கு வந்துடுவார். எப்போவுமே இங்கிலீஷ் ராசி பலனில், இங்கிலீஷ் மாதத்தில் அதான். சூரிய பகவான் மார்ச் 14 வரைக்கும் கும்பராசியில் இருக்கார். ராகு எல்லாரோடையும் சேர்ந்துட்டு குருவோட பார்வையை வாங்கிட்டு 15ஆம் தேதியிலேருந்து அப்படியே மாறி மீனராசிக்கு வந்துடுறார். மீனராசியில் சனீஸ்வர பகவானோட சேர்ந்துடுறார். அதேமாதிரி சுக்கிர பகவான் மாத ஆரம்பத்திலிருந்து 25ஆம் தேதி வரைக்கும் உச்சமடைந்து மீனராசியில் சஞ்சாரம் பண்ணுறார். 26ஆம் தேதிக்கு அப்புறம் அப்படியே மேஷராசிக்கு வந்துடுறார். புத பகவான் கும்பராசியில் வக்கரகதியில் இருக்கார். 20ஆம் தேதியிலேருந்து அவர் வக்கர நிவர்த்தி அடைகிறார். குரு பகவான் ஆஸ் யூஷுவல் மிதுன ராசியில் வக்கரகதியில் இருக்கார். 9/3/2026 அன்னைக்கு வக்ர நிவர்த்தி அடைஞ்சு அருமையாக பலன்களை தரப்போகிறார். சனீஸ்வர பகவான் ஆஸ் யூஷுவல் மீனராசிலேயே சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். செவ்வாய் பகவான் கும்பராசிலேயே இருக்கார். இந்த மாதம் முச்சோடும் வேறு எங்கேயும் அவர் ட்ராவல் பண்ணலை. ராகு பகவான் கும்பத்தில் தான் இருக்கார். கேது பகவான் சிம்மத்தில் தான் இருக்கார். அந்த வகையில் இந்த மார்ச் மாதத்தில் கிரகங்களோட நிலைமைகள் இப்படித்தான் இருக்குது. ஏன்னா புதன் வக்ர நிவர்த்தி அடைகிறார், குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார். அதேமாதிரி சுக்கிரன் உச்சமடைஞ்சு சஞ்சாரம் பண்ணுறார். 26ஆம் தேதிக்கு அப்புறம் மாறுறார். அதேமாதிரி சூரிய பகவான் மிட் வரைக்கும் கும்பத்தில் இருக்கார். அதுக்கப்புறம் அவர் மீனத்துக்கு வந்துடுறார். அந்த வகையில் இந்த மார்ச் மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அட்லாஸ்ட் எல்லாருமே, அதாவது 12 ராசிக்காரர்களுக்கும் பெருமாள் வழிபாடு ரொம்ப உச்சிதமாக இருக்கும். யாராக இருந்தாலும் பெருமாள் வழிபாடு எல்லாருக்குமே நன்மை தரக்கூடிய வகையில் இருக்கும் இந்த மார்ச் மாதம். ஆக இந்த மார்ச் மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? அன்பான கடக ராசி நேயர்களே, இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது மார்ச் மாத ராசி பலன். இந்த மார்ச் மாதம் எப்படிப்பட்ட மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ரிலாக்ஸாக இருக்கக்கூடிய ஒரு மாதம். ரிலாக்ஸாக இருப்பீங்க. இவ்வளோ நாளாக ஏகப்பட்ட குழப்பங்கள், ஏகப்பட்ட டென்ஷன், உடல் ஆரோக்கியத்தில், உத்தியோகத்தில், தொழில் வியாபாரம் எல்லாத்துலேயுமே. ஆனால் இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு கொஞ்சம் அப்படியே எல்லாத்துலேயும் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணி பொறுமையாக நிதானமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம். 4-11 கூடிய அதிபதி, சுகாதிபதி, லாபாதிபதி சுக்கிர பகவான் மீனத்தில் உச்சம், அதாவது உங்களோட பாக்கியஸ்தானம், பாக்கியஸ்தானத்தில் உச்சம். சூரியன் அங்கே வர்றார். 15ஆம் தேதியிலேருந்து சூரியனும் அங்கே வந்துடுறார். இதற்கெல்லாம் அஷ்டமராசியில் இருக்கார். ஏகப்பட்ட குழப்பம். அதே சமயம் அங்கே சனீஸ்வர பகவானும் அங்கே இருக்கார், எங்கள் பாக்கியஸ்தானத்தில். ஆக ஒரு பொறுமையாக இருந்தீங்கனாலே உங்களுக்கு நிறைய வெற்றிகள் கிடைக்கும். பொறுமையாக இருக்கணும். அப்போ தான் உத்தியோகத்துலேயும் சரி, தொழில் வியாபாரத்துலையும் ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். அதே சமயம் இந்த 15ஆம் தேதி, அதாவது 14ஆம் தேதி வரைக்கும் சூரிய பகவான் உங்களுக்கு அஷ்டமராசியில் இருக்கார். உங்களுக்கு சூரியன் யார்? தனவாக்கு குடும்பஸ்தான அதிபதி. அதே சமயம் 3-12 கூடிய அதிபதி புத பகவான் வக்ரகதியில் இருக்கார். முயற்சி அதிபதியும் விரையாதிபதியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வக்கரத்தில் இருக்கார். அஷ்டமத்தில் புதன் இருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் வக்கரத்தில் இருக்கார். ஸோ அவரால் அந்த அளவுக்கு ஒரு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கறதுக்கு இயலாத ஒரு நிலைமையில் இருக்கார். ஏன்னா அவரே பலமிழந்து இருக்கார். அதேமாரி பஞ்சமாதிபதியும் ஜீவனாதிபதியுமான செவ்வாய் அங்கே இருக்கார். ராகு எல்லாரும் அஷ்டம ராசியில் இருக்காங்க.
பெரிய ட்விஸ்ட் என்ன தெரியுமா, பொருளாதார நெருக்கடி பயங்கரமாக இருக்கும். ஆனால் என்ன ஒரு பெரிய இதுன்னா, குரு அங்கே பார்க்குறாரு, அதனால தான் நீங்கள் சமாளிக்கிறீங்க. பரவாயில்லைன்னு ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னா கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல், திடீர்னு ஏதாவது ஒரு மருத்துவ செலவு, எதிர்பாராத ஒரு சுப செலவு அல்லது அசுப செலவு, இந்த மாதிரி ஏதோ ஒன்று மாற்றி ஒன்று செலவு உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. அதையும் நீங்கள் மீட் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. உடல் ஆரோக்கியமும் கொஞ்சம் ஒரு நாள் மாதிரி ஒரு நாள் இல்லை, ஆனாலும் அதையும் சமாளிக்கிறீங்க. ஒவ்வொன்றையுமே அதேமாதிரி உறவினர்கள் மூலமாக கொஞ்சம் குழப்பம் பிரச்சனை, அதையும் ஓரளவுக்கு சமாளிக்கிறீங்க. எல்லாமே சவாலே சமாளின்னு தான் போயிட்டுருக்கீங்க. ஏன்னா குரு பார்த்துட்டு இருக்கார், அதனால தான். ஆனால் பாக்கியஸ்தானத்தில் உங்களுக்கு சனி பகவான், உச்சமடைந்த சுக்கிர பகவான், 15ஆம் தேதியிலேருந்து சூரியனும் வந்துடுறாரு. ஓரளவுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு முயற்சிகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ரிலாக்ஸ் பண்ணி ஒவ்வொரு வேலையும் செய்வீங்க. பரபரப்பாக இருந்த சூழ்நிலை எப்படி, பொறுமையாக இருந்து நிதானமாக வேலை செய்கிறது எப்படி, அந்த மாதிரி ஒரு ஃப்ரீயாக பண்ணுவீங்க. அதேமாரி இந்த 3-12 கூடிய அதிபதி புதன் பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதியிலிருந்து வக்ர நிவர்த்தி அடைகிறது உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஏன்னா அஷ்டம ராசியில் இருக்கார். அஷ்டம ராசியில் புதன் இருந்தாலே மறைந்த புதன் நிறைந்த லாபத்தை கொடுப்பார். ஆனால் அதே சமயம் செவ்வாயும் இருக்கார், ராகுவும் அங்கே இருக்கார், குருவோட பார்வையும் விழுது. இருந்தாலுமே உங்களுக்கு இந்த பொருளாதார நெருக்கடிகள் தொடரும். நெருக்கடி தொடரும். பொறுமையாக செஞ்சீங்கன்னா அந்த நெருக்கடிகளை நீங்களே கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணிக்கலாம். முக்கியமாக ஒன்று சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு ஏகப்பட்ட செலவு காத்திருக்குங்க ஏதாவது ஒரு வகையில். ஏன்னா உங்களோட பகிர்ண ரோகாதிபதியும் பாக்யாதிபதியுமான குரு பகவான் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விரயராசியில் வக்ரத்தில் இருந்த வரைக்கும் உங்களுக்கு செலவுகள் கட்டுப்படும். ஏதோ தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சும்பாங்க, தம்புரான் புண்ணியம் அம்மாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு வர கஷ்டங்கள் அப்படியே வேறு மாதிரி போச்சு. செலவுகள்லாம் குறைஞ்சிது, ஓரளவுக்கு பரவாயில்லைங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன். அதுக்காக வங்கி பேலன்ஸ் ஏறினதா அப்படின்னா அது ஒன்றும் பெரிய அளவில் ஏறலை. கரெக்டாக பேங்க் பேலன்ஸ் அப்படி தான் இருக்குது, கொஞ்சம் பரவாயில்லைங்கிற மாதிரி தான் இருக்குது. 9 மார்ச் 2026 முதல் மார்ச் 9ஆம் தேதியிலேருந்து இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். வக்ர நிவர்த்தி அடைகிறார் அப்படின்னாலே சில பேருக்கு ஓகேம்பாங்க. ஆனால் என்ன ஒன்றுன்னா, விரயஸ்தானத்தில் இருக்கும்போது பலத்தோடு இருக்கார். ஏகப்பட்ட செலவுகள் உங்களுக்கு வரும். அதேமாதிரி இடமாற்றம், வீடு மாற்றம், நாடு மாற்றம், அதேமாரி மேற்கொண்டு படிக்கணும், இல்லை உத்தியோகத்துக்கு போகணும், வெளியூர் போய் உத்தியோகம் தேடணும், படிக்கணும்னா கண்டிப்பாக இந்த காலகட்டம் உங்களுக்கு உச்சிதம். அதுமாதிரி திருமண யோகமும் கைகூடும். ஏன்னா 12ஆம் இடம் சுபவிரயம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானமும் இருக்குது. அந்த வகையில் சில நன்மைகளும் உங்களுக்கு இருக்குது. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, இந்த குரு பகவான் பார்க்குற பார்வை உங்களுக்கு அற்புதம். 4ஆம் இடத்துல பார்க்குறாரு. ஸோ படிக்கிற குழந்தைகள் நல்லா படிக்கும். என்னதான் கொஞ்சம் அப்படியே இதாக இருந்தால் கூட, லேசினஸாக இருந்தால் கூட நல்லா படிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. எக்ஸாம்னு வந்தோடனே கடை படித்து அப்படியே வந்துடுவாங்க. அதேமாரி சில பேருக்கு சொத்து சேர்க்கை உண்டாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதன் மூலமாகவும் செலவு தானே அது, அந்த மாதிரி செலவு வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. அடுத்து 6ஆம் இடத்தை பார்க்குறார், 8ஆம் இடத்தை பார்க்குறார். நல்ல ஒரு உணவு கட்டுப்பாடுக்கு எடுத்துக்கிட்டிங்கனாலே உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும், கவலையே விட வேண்டாம். இந்த வகையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவகுரு விரயஸ்தானத்தில் இருக்கார். அதே சமயம் அசுரகுரு சுக்கராச்சாரியார் எங்கே இருக்கார், சுக்கிரன் அற்புதமாக உங்களோட பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். பாக்கியங்கள் கிடைக்கும். அதே சமயம் தெளிவாக திட்டமிடணும், பொறுமையாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா தான் வெற்றி. முக்கியமாக ஒன்று சொல்லணும், பொருளாதாரம் கொஞ்சம் நெருக்கடி இருக்கத்தான் இருக்கும். ஏன் அப்படின்னா கேது பகவான் உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கார், அதுவும் சூரியனோட வீட்டில். கண்டிப்பாக பொருளாதார சிக்கல் கொடுப்பார், நெருக்கடிகள் கொடுப்பார். எங்கேயாவது கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கடனை கேட்டு நெருக்கடி கொடுப்பாங்க. கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். அதுதான் சொன்னேன், கரெக்டாக ஹேண்டில் பண்ணிங்கனாலே நல்லது. எப்போவுமே கடன்காரனை கண்டு நம்ம ஓடி ஒளிஞ்சால் தான் பிரச்சனை மேலே பிரச்சனை வரும். அவங்கக்கிட்ட தைரியமாக போயிட்டு இந்த மாதிரி சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு வாரமாக 10 நாளாக டைம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். அந்த மாதிரி தான் போகணும். ஆக கேது பொருளாதார நெருக்கடிகளை கண்டிப்பாக கொடுப்பார் 2ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு.
சரி, பரிகாரம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக கடகராசி நேயர்கள் குரு வழிபாடு பண்ணணும், குரு பகவான வழிபாடு பண்ணணும். அப்போ தான் விரயம் குறையும். நீங்கள் எடுக்கிற காரியங்கள் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா குரு விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால இந்த பாக்கியஸ்தானத்தில் இருக்கிற சுக்கிரன் உச்சமடைன்னு உங்களுக்கு சில நன்மைகளை கொடுப்பார். குரு பிரீத்தி பண்ணிங்கனாலே போகிறோம். குரு பகவானுக்கு ஒரு பிரீத்தி என்ன, வியாழக்கிழமை நெய் தீபம் போட்டுட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க இல்லையா, கொண்டக்கடலை மாலை போடுங்க நவகிரகங்களில் உள்ள குரு பகவானுக்கு, அற்புதம். அதே சமயம் புற்றுக்கோயில் போயிட்டு வாங்க. ஏன்னா 2ஆம் இடத்துல கேது, 8ஆம் இடத்துல ராகு. என்னதான் குருவோட பார்வையை வாங்கினா கூட யோகக்காரகன் ராகு சில விஷயங்களில் உங்களுக்கு சில பாடங்களை கொடுப்பார். அப்போ புற்றுக்கோயில் போயிட்டு அம்பாலயம் நாகர் வழிபாடும் பண்ணிட்டு வாங்க, செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை. அப்படி முடியாத பட்சத்தில் வாரத்துக்கு ஒரு நாள் நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க, போயிட்டு வாங்க. அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணுறதுனாலே கடகராசி நேயர்களுக்கு மார்ச் மாதம் நிதானமான ஒரு மாதமாக கண்டிப்பாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான காணொலியில் உங்களை அற்புதமாக சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.